சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செஞ்சு ஒரு குழந்தைய வயித்துல கொடுத்துட்டு இப்ப தன் கூட சேர்ந்து வாழ மறுக்கிறாரு. அவர் என் கூட எப்பவும் போல சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஜாய் கிரிசல்டா கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ரங்கராஜ் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்துகிட்டு வந்ததால கடுப்பான ஜாய் கிரிசல்டா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல டேக் பண்ணி கெஞ்சி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மாநில மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்ததை தொடர்ந்து இந்த இஷ்யூ சம்பந்தமா ஜாய் கிரிசல்டாவை மகளிர் ஆணையம் தனியா கூப்பிட்டு விசாரிக்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரங்கராஜ் தன்னுடைய மனைவி ஸ்ருதியை டிவோர்ஸ் பண்றதுக்கு கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணிருக்கிறதா சொன்னாரு. அதனாலதான் நான் அவர் கூட குடும்பம் நடத்தினதா சொல்லிருக்காங்க. இதை தொடர்ந்து மகளிர் ஆணையம் ரங்கராஜ்க்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பினதும் ரங்கராஜ் தன்னுடைய மனைவி ஸ்ருதியோட வந்து ஆஜராகி இருந்தாரு. இந்த ஒரு விஷயம் பலருக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா ஒரு அட்வொகேட்டா இருந்தும் ஒரு பெண்ணை ஏமாத்திருக்கிற தன்னுடைய கணவருக்கு இவங்க சப்போர்ட்டா வந்திருக்காங்களேன்னு சொல்லி சோசியல் மீடியா முழுக்க கண்டபடி ஸ்ருதியை விமர்சனம் பண்ண தொடங்கி இருந்தாங்க. சிலர் ஸ்ருதிக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த நிலையில ஸ்ருதி ரங்கராஜ் இதை பத்தி பேசி ஒரு போஸ்டர் ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவ்வளவு கடினமான நேரத்திலையும் என் மேல கருணை காட்டினவங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவளா இருப்பேன். நானும் என்னுடைய மகன்களும் பட்ட போராட்டங்களை பத்தி தெரியாம எங்களை விமர்சிக்கிறவங்களுக்கு மரியாதையா பதிலளிக்க வேண்டும்ன்றத நான் என்னுடைய மெச்சூரிட்டில இருந்து கத்திருக்கேன். எல்லா குடும்பத்திலயுமே பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் உள்ள இருந்தும் வரும், வெளியிருந்தும் வரும். பிரச்சனைகள் எப்படி வந்தாலும் அதை சமாளிக்க கத்துக்கணும், ஒற்றுமையே பலம்னு சொல்லிருக்காங்க. மேலும் கேப்ஷன்ல, வெளியில இருந்து யாராவது வந்து சித்து விளையாட்டுகளை விளையாடி சட்டப்படி மனைவியா இருக்கக்கூடியவங்களை வெளியேற்றும் போது அதை ஒருபோதும் விட்டுறாதீங்க, துவண்டு போவாதீங்க. உங்களுடைய கணவருக்காக போராடக்கூடிய அனைத்து மனைவிகளுக்கும் என்னுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும்னு ஸ்ருதி ரங்கராஜ் சொல்லி முடிச்சிருக்காங்க. இதை ஒரு பக்கம் பார்க்கும்போது இவங்க பாசிட்டிவாவும் மோட்டிவேஷனலாவும் பேசின மாதிரி தெரியலாம். பட் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால தன்னை நெகட்டிவா விமர்சனம் பண்ணவங்களுக்கு பதிலடி கொடுத்தும் ஜாய் கிரிசல்டாவை மறைமுகமா தாக்கியும் தான் பேசியிருக்காங்க. இந்த போஸ்ட பார்த்த பலர், உங்க கணவர் தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மறைச்சிட்டு நியாயம் கேட்கக்கூடிய ஒரு நபரா நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்களும் மாதம்பட்டி ரங்கராஜும் பல வருஷமா பிரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனா எதுவுமே தெரியாதது போல பேசுறீங்க. சித்து விளையாட்டுக்களை உங்களுடைய கணவர் தான் விளையாடி இருக்காரு, சோ அவரை கேளுங்கன்னு சொல்லி தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டோம். அதே நேரத்துல சிலர் மன வலிமையோட இருங்க, பொறுமையா இருங்க, உங்க குடும்பத்தினரோட சந்தோஷமா இருங்க, நெகட்டிவான கருத்துக்களை இக்னோர் பண்ணுங்க, நீங்க எந்த தவறையுமே செய்யல, அதனால உங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் தேவைன்னு சொல்லி ஸ்ருதிக்கு ஆதரவாகவும் பேசிக்கிட்டு வராங்க. சோ ஸ்ருதியோட இந்த ஒரு ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.